ஏய் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்? ஏன் சொல்லு. உன்னாலதான் பழகிச்சு. ஒரு பேரு? ஏய் வெயிட் வெயிட் வெயிட். ஏன்? 3 2 1 ஓபன். என்ன? என் பர்த்டே. ஹேய் ஹேப்பி பர்த்டேயா. Thank you brother. Cheers. Cheers cheers. ஜான், என் பாட்டி சொல்லுவாங்க, முன்னிலாவை பார்த்து அம்மா மடியில படுத்து மனசுல ஏதாவது நினைச்சா இப்படியே நடக்கணும். கேள்விப்பட்டிருக்கியா? சிவா, சரி நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு யார்கிட்ட கேட்கணும்? என் அப்பா அம்மா. சார் இது எவ்வளவுதான்? ஆனா நான் யார்கிட்ட கேட்க வேணாம், நானே முடிவு பண்ணா போதும். ஏன் உங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? இருந்தா தானே. சிம்பத்தி எல்லாம் வேணாம் ப்ளீஸ். அம்மா அப்பா சின்ன வயசுல ஆசிரமத்துல வளர்ந்த, ஸ்காலர்ஷிப்ல வெளியே வந்த, வேலை அப்படி போச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒண்ணுஜா, நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம விட்டு போனா நாமளும் போகணும்னு இல்லை. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு மாறிடுச்சு. நீ யோசிச்சு சொல்லு. என் அம்மா மடியில படுத்ததே இல்லை. படுக்கட்டுமா? மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் நோய் போன் அடிச்சிட்டே இருக்க? சரி வா போலாம். மீட்டிங் புரியாதா? சரி அப்ப பேக் எடுத்து வரட்டுமா? எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? இன்னைக்கு உன் பர்த்டே தானே, போய் சாமி கும்பிட்டோம். சரி அப்ப நீ வா. நான் வரல, நீ போ. வரல? இந்த பார், நானும் யாரையும் கேட்க வேணாம். என்னைக்கு என் லவ் உன்ட்ட சொன்னேனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் ஒய்ஃப்னு. கொஞ்ச நாள் போட்டும், வேலை கிடைச்சோன்னு அம்மாட்ட நானே சொல்றேன். அது வரைக்கும் இந்த விஷயம் சாரதிக்கு மட்டும் தெரியக்கூடாது.